இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி, இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது ஆக்ஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கியாடா? நானா? அதெல்லாம் இல்ல. சினிமால பார்த்ததோட சரி. அதுக்கெல்லாம் நான் போனதே இல்ல. உன் கட்ஸ் எல்லாம் யாருக்குமே வராது சிபி. எதுவுமே தெரியாம ஆக்ஷன் போய் என்ன பண்ணுவ? அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம் சாம். அதுக்காக இப்பவே மண்டையை போட்டு குழப்பிக்க வேணாம். சிம்பிளா ஒன்று சொல்லவா? அடுத்தவன் கேட்கறத வச்சு நம்ம ஏத்தி கேட்க வேண்டியதுதான். இது வரைக்கும் கேட்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அது வரைக்கும் கேட்போம். பேபி, இங்கேயும் பப் கல்ச்சர்லாம் வந்துருச்சா? என்னதான் இருந்தாலும் யூகேல இருக்க மாதிரிலாம் இருக்காது, முக்கியா தான் இருக்கும். சோ வாட்? பார்ட்டி தானே. இப்போ என்ன, உனக்கு அங்க போகணுமா? யப். பட் ஆக்ஷன் போறதுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு அங்க போகணுமா? ஜஸ்ட் பப் எல்லாம் இங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும் போல இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. நீ தூக்கி போடுற காசை பொறுக்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனா இந்த தமிழ் வரவே மாட்டான். பொறுக்கி. ஷிட், எவ்வளவு திமிரு. வெயிட்டா. டேய், ஏய் சிபி, என்னடா மச்சான்? சார், என்ன சார் வேணும்? என்னடா மச்சான் படிக்கிட்டு இருக்க? ஏய் சிபி போதும். போதும்டா, இதுக்கு மேல அடிச்சா உன்னால ட்ரை பண்ண முடியாது. ஹேய், என் கீ. இந்தாங்க சார். Thank you. சிபி, இந்த நிலைமையில நீ டிரைவ் பண்ண வேண்டாம். நம்ம டாக்ஸி புக் பண்ணி போலாம். உங்களுக்கு என் கூட வர இஷ்டம் இல்லைனா நீங்க டாக்ஸி பிடிச்சு போங்க. ஏய் அச்சா, அவங்கிட்ட சொல்லு. ஆப்ஷன். சிபி, சிபி. டேய் டேய் சிபி, வர்ஷினி டயட்ல இருக்கா. அதனால அவளுக்கு சூப்பும் சாலடும் பண்ணிடு. சரி. அண்ணன் வந்து நெய் சோறும் சிக்கன் குழம்பும் கேட்டாரு. சரி. சிபி லஞ்சுக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு புலாவும் மட்டன் கிரேவி பண்ணிடு. சரிம்மா. சரியா? அத்தை, அத்தைக்கு தான் சாம்பாரும் ரசமும் வச்சிருன்னு சொல்ல வந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. முத்தம்மா ரொம்ப வருஷமா நம்ம வீட்ல இருக்கா. அவ என் மேல இருக்கிற பிரியத்திலையும் இந்த வீட்டு மேல இருக்கிற பாசத்திலையும் தான் இன்னும் நமக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கா. அவளை இப்படி வேலைக்கு மேல வேலை வாங்காதீங்க. இன்னைக்கு நீ எது செய்யறியோ இல்லையோ, உன்னோட சிக்னேச்சர் டிஷ் பருப்பு பாயசத்தை இன்னைக்கு பண்ணிடு. மா, இன்னைக்கு என்னமா விசேஷம்? இன்னைக்கு சிபி ஏலத்துக்கு போயிருக்கான். எப்படியும் ஜெயிச்சுட்டு தான் வருவான். அது எப்படிமா இவ்ளோ நம்பிக்கையா சொல்றீங்க? அவன் என் பேரு, என் ரத்தம். கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வருவான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன வினோத், கிச்சனுக்குள்ளே வந்துட்டீங்க? அவ்வளவு முக்கியமான விஷயமா? எஸ் மேம். என்ன ஆக்ஷன் நமக்கு சாதகமா தானே முடிஞ்சிருக்கு? இப்பதான் முத்தம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். சாரி மேம். குறிஞ்சி குரூப்ஸ் ஆக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. வாட்? சிபி எவ்வளவு கோட் பண்ணா? வினோத், அவரு ஆக்ஷனுக்கே போகல மேம். வேற எங்க போனா? போன் வருதுல, எடுத்து பேசுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டரா? பட்ட பகல்ல அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது மேடம். பத்தாவதுக்கு வண்டியில எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை.
அவர்கிட்ட லைசென்ஸ் இல்ல மேடம். யாரு கேட்டா உங்க பேரை சொன்னாரு. அதனாலதான் உங்களை வர சொல்ல வேண்டியதா போச்சு. அவன் சார்பா அத்தை நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம், இவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். சார், சிபி குடிச்சிட்டு கார் ஓட்டுனது பெரிய தப்பு தான். சிபி இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் சார். சார் ப்ளீஸ், உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்றோம்னு நினைக்காதீங்க. நாங்க எங்க சிபியை கூட்டிட்டு போயிடுறோம். அதுக்கப்புறமா நீங்க வந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கிங்க ப்ளீஸ் சார். ஜனாமா குடும்பத்துல இப்படி ஒரு ஆளா? இந்த பணிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், நாங்க சிபியை கூட்டிட்டு போறோம். ஈவினிங் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஓகே சார். அத்தை எப்படி தள்ளாடுறீங்க? என்ன மாப்பிள்ள இது? என்ன பேசிட்டு இருக்க? ஐயா, என் பேரு கணேச. என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு மாமா? வருங்காலத்துல மந்திரியாக போறாரு மாப்பிள்ள. வருங்கால மந்திரி ஆக போறாரு. ஐயா சாரி இன்ஸ்பெக்டர், என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆய் மாமா, போகும்போது அந்த பாட்டில் எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிடலாம், கவலையே படாத மாப்பிள்ள. இப்படி ஒரு பேரன் உனக்கு இருக்கிறதுனாலயே என்னைக்காவது ஒரு நாள் என் உதவி உனக்கு தேவைப்படும் ஜனகாம்பால். அப்ப இருக்கு. எனக்கு அப்புறம் அவன் இருக்காங்கிற தைரியத்துல தானே நான் இருந்தேன். அவனை நான் சரியா வளர்க்கலையோ, இப்ப மொத்தமா அவன் என் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லாம போயிட்டானே. தொழில நான் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா பர்சனல் லைஃப்ல நான் தோத்துட்டேன். இட்லி வியாபாரம் பண்றீங்க, அதுல ஒரு பொட்டலத்தை எடுத்து சாப்பிடக்கூடாதாமா நீங்க? இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க. வேண்டாம்மா, எனக்கு சாப்பிட தோணல. பசிச்சாலும் பசிக்கலனாலும், தோணுனாலும் தோணலனாலும் சாப்பிடணுமா. அப்பதானே உங்க உடம்பு தெம்பா இருக்கும். சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க சாப்பிடாம இருக்க கூடாது, புரியுதுங்களா?